பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 9:35 மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இந்த வசனத்துடைய பின்பதில் வாசிக்கும் போது ஜனங்களுக்கு உண்டாயிருந்தான சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னும் நம்ம 4 கடைசியில் வாசிக்கும் போது குணமாக வேண்டும் என்று எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார், குணமாக்கினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான வியாதிகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நோய்கள், புதிய புதிய நோய்களாக வந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான நோய்கள், ஒன்று ரெண்டு அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நோய்கள், புதிய புதிய வைரஸுகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், சகலவித வியாதிகளையும் சகலவித நோய்களையும் இயேசு குணமாக்கினார் என்பதாக. பலவிதமான வியாதிகளை நான் வேதத்தில் வாசிக்க முடியும். மனுஷன் கவலைப்படுவதனால வியாதி வரும் என்று 2 சாமுவேல் 13 வாசிக்கிறோம். அம்னோன் ஒரு காரியத்துக்காக கவலைப்பட்டான். அவன் கவலைப்பட்டு நாளுக்கு நாள் வியாதிப்பட்டான் என்று நான் வேதத்தில் படிக்கிறோம். இன்றைக்கும் அநேகர் கவலைப்படுகிறனால சிலருடைய வாழ்க்கையில் வியாதி வந்து விடுகிறது. எதுக்கு கவலைப்படுகிறோம் என்று அவளுக்கும் தெரியாது. தேவையில்லாத கவலைப்பட்டு வியாதிக்குள்ளாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள். இந்த அம்னோனும் அப்படிதான், ஒரு தவறான காரியத்துக்கு, ஒரு தேவையில்லாத காரியத்துக்கு கவலைப்பட்டதுனால நம்ம வியாதி வந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். இன்னும் கிளைமேட்டினால, காலநிலை மாற்றத்தினால சில வியாதிகள் வரும். நம்ம 121 சங்கீதத்தில் வாசிக்கும் போது பகலில் வெயிலாகிலும் இரவு நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி வெயிலுடைய உஷ்ணம் அதிகமாய் காணப்படுகிறது. வெயிலுடைய அகோரத்தினால பலவிதமான வியாதிகள் அநேகருடைய சரீரத்தில் வந்து தொற்றிக்கொள்ளுகிறது. அநேக பலகீனங்கள் அநேகரை தாக்கி விடுகிறது. இன்னும் நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தினால சில வியாதிகள் வந்து விடுகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம் சரியாக ஜீரணிக்காமல் சில வியாதிகள் வருகிறது. சில சாப்பாடுகள் நம்முடைய சரீரத்தில் ஒவ்வாமல் இருக்கிறபடினாலே, ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறபடினால வியாதிகள் வருகிறது. இப்படி பலவிதமான வியாதிகளை இன்றைக்கு நாம் கண்கூடாய் காண்கிறோம். வேதத்திலும் அநேக வியாதிகளை நாம் படிக்கிறோம். சாத்தான சில வியாதிகளை கொண்டு படுகிறான். நம்ம யோபு 2:7 வாசிக்கும் போது சாத்தான் தேவ சமூகத்தை விட்டு புறப்பட்டு யோபுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினால் வாதித்தான் என்று வாசிக்கிறோம். இப்படி வியாதியுடைய கூறுகள் பலவிதமாக காணப்படுகிறது. பல கோணங்களில் வியாதிகள் வருகிறது. பாவத்தினால கூட வியாதி வருகிறது. 103 சங்கீதம் 3 வாசிக்கும் போது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று வாசிக்கிறோம். அப்படியானா பாவத்தினால வியாதி வருகிறது. இயேசு கூட சிலரை குணமாக்கும் போது உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவளை சொஸ்தமாக்கினார், குணமாக்கினார். சில வியாதிகள் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக காணப்படுகிறது. நாம் யோவான் 9 வாசிக்கும் போது இயேசு சொல்கிறார், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வியாதி வந்தது என்பதாக. லாசருவை குறித்து சொல்லும் போது கூட அவன் தேவநாமம் மகிமைப்படுவதற்காக அவன் இவ்விதமாக ஆனான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானா பலவிதமான வியாதிகளை நான் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். பலவிதமான வியாதிகள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்கிறது, தொற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே மத்தேயு 9:35 வாசிக்கும் போது சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் இயேசு குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், வியாதியுடைய கூறு எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வைரஸாக இருந்தாலும் குணமாக்க ஆண்டவராய் இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். நான் யாத்திராகமம் 15 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானா எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த நோயாக இருந்தாலும் பரிகாரி ஆண்டவராகிய தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய வியாதிகளை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய நோய்களை அறிந்திருக்கிற தேவன், அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். அவர் நம்மை அற்புதமாக உருவாக்கினவர். மனுஷனை அவர் மண்ணினால் உருவாக்கினார் என்று நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். யோபில் வாசிக்கும் போது என்னை பால் போல வார்த்து தயிர் போல ஒரே பண்ணி என்னை மனிதனாக உருவாக்கினீர், எலும்புகளை நரம்புகளை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. நம்மை அற்புதமாய் உருவாக்கினார் என்று தாவீது 139 சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். அப்போ நம்மை உருவாக்கினவர் ஆண்டவராகிய தேவன்.
நம்முடைய அவயவங்களை ஒன்றாகிலும் ஒருவேற்படும் முன்னே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று யோபு சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், நம்முடைய சரீரத்தில் எலும்புகளும் நரம்புகளும் உருவாகும் முன்னே ஆண்டுடைய கண்கள் நம்மை கண்டது, நம் பிறக்கும் முன்பதாக நம்மை பேரிட்டு அழைத்தார் என்று சாலமன் சொல்லுகிறார் பிரசங்கில. பிரியமானவர்களே, அப்போ நம்மை ஒரு மனிதனை உருவாக்கினவர், அவனை வடிவமைத்தவர், அவனுடைய எல்லா அவயவங்களையும் அதை சரியாக இணைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவனாய் காணப்படுகிறார். அப்படியானா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளுடைய கூறுகளும் அவருக்கு தெரியும். எதனால இந்த வியாதி வந்தது, எதனால இந்த பலகீனம் வந்தது, எதனால இந்த நோய் வந்தது என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். பாருங்க, நம்முடைய ஒரு ஒரு பேருந்து எடுத்துக்கொள்ளலாம், ஒரு லாரி எடுத்துக்கொள்ளலாம். அந்த 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 ஒர்க் ஷாப்பில் கொண்டு விடும்போது அந்த மெக்கானிக் பார்த்தா இது இந்த காரணத்தினால இந்த ரிப்பேர் வந்திருக்கு என்பதை அழகாக அறிந்து கொண்டு அதை சீர்படுத்துகிறார், செம்மைப்படுத்துகிறார். காரணம் அந்த அந்த மிஷின் உள்ளதான எல்லா காரியங்களையும் அறிந்தவர் ஆனபடினாலே அதை ஓட்டுகிறதான டிரைவருக்கு எல்லாமே தெரியாது, ஓட்டுநருக்கு தெரியாது. ஆனால் அதை சரிப்படுத்தக்கூடியதான அந்த மனிதனுக்கு தெரியும். அதே போல் சில மருத்துவர்களுக்கு சில வியாதிகள் இந்த வியாதிகள் இந்த காரணத்தினால் வருகிறது தெரிகிறது. ஆனால் இன்றைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஏராளமான வியாதிகள் காணப்படுகிறது, மருத்துவர்களாலும் கண்டுபிடிக்கப்படாத வியாதிகள் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராலே கண்டுபிடிக்க முடியாத அல்லது ஆண்டவரு தெரியாத ஒரு வியாதி கூட இன்றைக்கும் இல்லை. இன்னும் அநேக வியாதிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வியாதிகள் எதனால் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அப்படியானா அந்த ஆண்டவராய் இயேசு நம்முடைய வியாதிகளை குணமாக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நான் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் அப்பத்தை தண்ணீரை ஆசிரித்து உன் வியாதி உன்னிருந்து நீக்குவார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆகாரங்களை ஆசீர்வதித்து வியாதிகளை நீக்கிற தேவன் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். நம்முடைய வியாதிகளை மாற்றுகிறவர், நம்முடைய நோய்களை குணமாக்கிறவர் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் அந்த நோய்களை குணமாக்க யார் யார் இயேசுவிடத்தில் வந்தார்களோ அவள் எல்லாரையும் குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம். எத்திசையிலிருந்தும் ஜனங்கள் திரளாக வந்து தங்களுடைய நோய்களை குணமாக்கி கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதி பலகீனம் என்று யார் யார் இயேசுவிடத்தில் வந்து இயேசுடைய வியாதிகளை குணமாக்கும், நோய்களை குணமாக்கும் என்று யார் யார் வருகிறார்களோ எல்லாரையும் இயேசு குணமாக்கினார். இன்றைக்கு குணமாக்கி கொண்டிருக்கிறார். யார் யார் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறார்களோ அவர்களை குணமாக்க வல்லவர். ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது வியாதிஸ்தராக காணப்படுவீர்களானா, அல்லது உங்களை சார்ந்தவர்கள் உங்களை வீட்டில் உள்ளவர்கள் அமிதமாய் காணப்படுவார்களானா, இயேசுவே என்னுடைய வியாதியை குணமாக்கும், என்னுடைய நோய்களை குணமாக்கும், என்னுடைய வீட்டில் உள்ளதான் இந்த நபருடைய இந்த பலகீனங்களை குணமாக்கும் என்று இயேசுவிடத்தில் வேண்டிக் கொள்வீர்களானா, அவர் நிச்சயமாகவே உங்களை குணமாக்கி உங்களை வாழ வைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எந்த வியாதியாக இருந்தாலும், ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாத எந்த வியாதிகளாய் காணப்பட்டாலும் ஏசப்பாவுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய சரீரத்தில் உள்ளதான எல்லா அணுக்களும் அவருக்கு தெரியும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ளதான எல்லா பகுதிகளும் ஆண்டுடைய பார்வையில் வெட்ட வழியாய் காணப்படுகிறது. மருத்துவர்கள் கூட நம்முடைய உதிரத்தை, நம்முடைய இரத்தத்தை பரிசோதித்து தான் நோய்களை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசுவுக்கு நம்முடைய வியாதி எதனால் என்பதை நன்றாக தெரியும். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அநேகரை பார்த்து அவர் சொன்னதான வார்த்தை, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சுகபத்தோடு திரும்பி போ, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்குறது, நீ திரும்பி போ என்று தான் சொன்னாரே ஒழிய இந்த வியாதி இதனால் என்பது எனக்கு தெரியவில்லை என்று சொல்லவே இல்லை. அப்படியானா நமக்கு இன்றைக்கு இருக்கிறதான எல்லா வியாதிகளும் பலகீனங்களும் ஆண்டவராய் தேவன் அறிந்திருக்கிறார். அவைகளை குணமாக்க வல்லவராய் காணப்படுகிறார். யார் யார் இயேசுவிடத்தில் வருகிறார்களோ அவர்களை இயேசு குணமாக்கி சந்தோஷத்தோடு வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். சிலரை ஆண்டவர் வந்து குணமாக்கும் என்று சொன்னார். நாம் மத்தேயு 8:7 வாசிக்கும் போது, 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் வியாதியாக இருந்தபோது இயேசு சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குவேன். சில நேரங்களில் நம்முடைய வீட்டுக்கு அவர் வந்து நம்மை குணமாக்க வல்லவர். நம்முடைய படுக்கையின் அருகில் வந்து நம்மை குணமாக்க வல்லவர். அதே போல் நம்ம யோவான் 5:6 வாசிக்கும் போது 38 வருஷமாக படுக்கையில் கிடந்த ஒரு மனிதனை இயேசு வந்து நீ சுகமாக என்று சொல்லி அவனை சுகமாக்கினார். ஒருவேளை சில நேரங்களில் அவர் வந்து நம்மை குணமாக்குற தேவன், நம்முடைய விசுவாசத்தை கண்டு நம்மை குணமாக்குற தேவன், நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்மை குணமாக்குற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் இயேசு இடத்துல போகும்போது இயேசு நம்மை குணமாக்குறோம். அப்படியானா இன்றைக்கி நான் இயேசு எங்கே தேடி போக வேண்டும் ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களானா, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே என்னுடைய வியாதியை குணமாக்குவீராக, இந்த நோய்களை குணமாக்குவீர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மெய் மனஸ்தாபத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்களானா உங்களை வந்து குணமாக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி விட
அவர் வல்லவராய் காணப்படுகிறார். வியாதியுடைய கூரை ஆண்டவர் உடித்து விட அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அவருடைய அவங்களுடைய அப்பத்தையும் உங்களுடைய தண்ணீர் உங்களுடைய ஆகாரத்தை ஆசிரித்து வியாதிகளை குணமாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் குணமாக்கும் போது இத்தனை நாளைக்குள்ள குணமாகும், இத்தனை மணி நேரத்துக்குள்ள குணமாகும் என்று அவர் சொல்லி ஒரு காலத்தை குறிப்பிடுகிறவர் அல்ல. உடனே அவர் வரும்போது உடனே நம்முடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகி விடுகிறது, உடனே நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகி விடுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமை இருந்தாலும் சரி, ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடும் போது நம்மை குணமாக்க வல்லவர். ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வியாதிசரை பார்த்து மனது உருகினீர் நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எத்திசையிலிருந்து உம்மிடத்தில் வந்து சுகமாக்கப்பட்டார்களப்பா. வியாதியிலிருந்து நோயிலிருந்து குணமாக்கப்பட்டார்கள். ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரை உம்ம நோய் கூப்பிடுவார்களானா அவளை ஆண்டவரை குணமாக்கணும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏசப்பா உமக்கு பலகீனங்களை மாற்றி நோய்களை மாற்றி பூரண சுகத்தையும் அற்புதமான சுகத்தையும் தந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக. ஆண்டவரே, கர்த்தாவே, பாதி வேதனை எடுத்து போடாதையும் என்று ஆண்டவரே தாவீது ஜெபிக்கிறாரே. ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒருவேளை ஆண்டவரே வியாதி படுத்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை குணமாக்குவீராக. ஆண்டவரே, தாவீது அன்றைக்கு ஜெபிக்கிறாரேப்பா. வியாதியில் படுத்திருக்கிற இனி அவன் எழும்புறது இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் சரி கட்ட எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர மனதளாலே ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில யார் யார் காணப்படுகிறார்களோ இந்த வார்த்தை ஆண்டவர் யார் யார் கேட்டு உம்மை பார் ஜெபிக்கிறார்களுக்கு தான் நீங்க குணமாக்கி வாழ வைக்கணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு கஷ்டங்களை மாற்றி பலகீனங்களை மாற்றி வாழ்க்கையில மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அளவில்லாமல் தர வேணும்னு ஜெபிக்கிறோம். உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.